Today we are going to see about the 7th English Unit 2, the proof section 3. Last week we had seen the Usa had stared by the ghost. Some of the figures, அதாவது ஒரு உருவத்தால் அவள் பார்த்து அப்படியே முறைச்சி அவளை உஷா வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருந்தது. ஸோ அதோட முடிச்சிருந்தோம். அப்போ ஃபுல்லாகவே இருட்டாயிருச்சு. உடனே அந்த டார்க் மறுபடியும் ஏகைன் வந்துருச்சு. ஸோ அதனுடைய கண்டினியூ இப்போ பார்க்க போகிறோம். லிசன். Usa heart was in her mouth. She had seen without a shadow of doubt two ghostly creatures at the other side of the room, and she wasn't going to remain in that ruined building a minute longer. So at the time Usa heart was in her mouth. அந்த ஃபிகர்னா வடிவம், அந்த ஒரு உருவம் அவளை பார்த்து முறைச்சோன்னா உஷா ஹார்ட் இன் ஹர் மவுத். அவளுடைய ஹார்ட் பார்த்தீங்கன்னா மவுத்து, அதாவது வாய்க்கே அந்த அளவுக்கு படப்படன்னு அடிக்கிறது, ஃப்ளட்டு அந்த அளவுக்கு அடிக்குதாமா. She had seen without a shadow of doubt. ஸோ அது வந்து எந்த சேடவும் இல்லை. அது ஒரு அவள் பார்த்தோன்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டா அது எந்த சேடவும் இல்லை, டவுட் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. டூ கோஸ்ட்லி கிரியேச்சர் அட் த கார்னர் ஆஃப் த அதர் சைடு ஆஃப் த ரூம். ரெண்டு உருவம் அந்த அதர் சைடு கிரியேச்சர் அந்த ரூமில் இருக்குது அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. தென் அண்ட் சி வாசன்ட் கோயிங் டு ரிமைன் இன் தட் ruined building a minute longer. ஸோ அதனால் அப்படின்றனால இனிமேல் இங்கே இருக்கிற இந்த பிளேஸில் இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இந்த இடத்த விட்டு இந்த இடிஞ்ச பில்டிங்கை விட்டு நம்ம கிளம்பணும், ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறான். தென் she ran out her corner, ran towards a big gap in the wall through which she had entered. She ran out her corner. So already she had entered the ruined building is one of the way. It is one of the gapனா அந்த ஒரு சந்தில் பூந்து வந்தால செவத்தில் அந்த சுவரில் வந்து கை வச்சுட்டு அப்படி தடவி வந்தால அந்த வால்லையும் மறுபடி ரேன் டுவோர்ட்ஸ் அதுலேயே சந்தில் ஓடுறா அதில் பூந்து த்ரூ விச் ஹே had entered. அவள் வந்த வழியிலேயே மறுபடியும் ரிட்டன் ஆற போகிறா. She was halfway across the open space when someone fell against her. So suddenly that was if halfway அந்த வழியில் பாதி வழியில் போனோன்னே across the open space when someone fell against her. ஸோ யாரும் அங்கே இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிச்சு. அவளை மோதிட்டாங்க. அந்த பாதி வெளியே போனோன்னே அங்கே ஏதோ அது வெளியே போகிறப்போ அந்த பாதி வெளியில் அந்த சோத்துக்கு வெளியில் அந்த வழியில் அவளை வந்து அட்டாக் பண்ணாங்க, எகைன்ஸ்ட் அவள் மேலே மோதினாங்க. ஏதோ ஒன்று மோதிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா she stumbled, got up and again bumped into something. So stumbled, one of the person or one of things loosely has the last one balance, அவங்களுடைய பேலன்ஸ் தடுமாறுறது. stumbled and தடுமாறி கீழே விழுந்துட்டா. and got up and again bumped into something. மறுபடியும் எந்திரிச்சு போகும்போது பம்புடுன்னா அட்டாக், மறுபடியும் இடிக்கிறது. மறுபடியும் போகும்போது ஏதோ சம்திங்கில் ஒன்றும் இல்லை இடிச்சிட்டா. அண்ட் தென் she have a brighten scream. பிரைட்டன்னா அப்படி பயத்தில் கத்துறது, ஸ்க்ரீம்னா கத்துறது. சிகாவ் அப்போ வந்து அது இடிச்சோன்னா டக்குன்னு அந்த இருட்டில் பிரைட்டன் அப்படி பயந்து போய் அப்படியே கத்துறா, பயங்கர பயத்தில் கத்துறா. someone has screamed. ஸோ சடன்லி இவன் வந்து உஷா வந்து கத்தணும்னா இன்னொரு பக்கம் அந்த பக்கம் எடுத்துன்னா இவ்வளோ கத்தணும்னா அவதும் கத்துது இன்னொரு பக்கம். someone else screamed. இவ்வளோ தவிர இன்னொருத்தரும் யாரோ கத்துறாங்க. and then there was a shout, a boy shout, and Usha instantly recognized the voice. ஸோ ஒரு பாய்ஸ் கத்துற மாதிரி, ஒரு பாய் வந்து கத்துற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. ஸோ இன்ஸ்டான்ட்லினா குயிக்லி, அதான் உடனடியாக ரெகக்னைஸ் த வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருதுன்னு உஷா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறா. தென் சுரேஷ். ஸோ உஷா ஆஸ்க் சுரேஷ். தென் உஷா பின்யா இட்ஸ் மீ இட்ஸ் ஆஸ். ஒவ்வொருத்தராக உஷா அவங்களோட நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. தென் they fell into each other's arms and so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's names. So then fell into each other's arms. எல்லாருமே சேர்ந்து கையை கோத்துக்கிட்டாங்க. each other அவங்கள கை கொடுத்துட்டு they surprised and relievedனா ஸோ அந்த நிதலந்து அந்த ஃபியர், அந்த ஸ்க்ரீம், அந்த பிரைட்டன் அந்த பயத்திலேருந்து ரிலீவ்டு விடுபட்டாங்க. தட் ஆல் தே குட். ஸோ
was laugh and jiggle and repeat each other's names. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நேம் சொல்லிட்டு ஜிகிள்னா சிரிக்கிறாங்க. எப்படின்னா லாஃப் லைட்லி அப்படியே மெதுவாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நேம் சொல்லி அந்த இடத்த சிரிச்சிட்டு இருக்காங்க. Then Usha said, I thought you were ghost. Suddenly Usha already had seen that place in the ruined building. That time what thinking Usha? What she thought Usha is the two figures having that place, and then Usha thought it was a ghost. It was some of the figure lived in the ruined building. So suddenly she thought it was very brightened and she brightened scream suddenly crying, and then she said that two person Binya and Suresh. ஸோ ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். நான் நினச்சேன் நீங்களாம் பேயாக இருந்தீங்க, நீங்கள் தான் பேய் அப்படின்னு நினச்சேன். தென் வி தாட் யூ வேர் கோஸ்ட் அண்ட் said Suresh. So that two person who are they, Binya and Suresh they said now you were host. அவங்களுடைய தாட் வந்து உஷா தான் கோஸ்ட்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. Then come back under the roof and said Usha already spend that place, stay that place. So suddenly ask that person, two person come back under the roof, அந்த ரூப் கடியில் போயலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. Then they huddled together into the corner chattering excitedly. So huddleனா so crowd கூடியிருந்த, huddleனா கூட்டமாக நெருங்கி கூடியிருக்குது. they huddled together எல்லாம் சேர்ந்து அப்படியே கூட்டமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கார்னர் ஆஃப் சேட்டரிங் எக்ஸைட்லினா ஃபீலிங் யூ த மோர் ஈகர்னஸ், அப்படி ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு ஈகர்னஸ், அடுத்து கிரேட் ஈகர்னஸ், அப்படி எல்லாம் சேர்ந்து அந்த அந்த கொஞ்சமாக தான ப்ளேஸ் இருக்குது அதில் வந்து உட்காந்து அப்படி ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்ருக்காங்க, ரொம்ப ஈகர்னஸாக அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஈகர்னஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் when it grew dark we came looking for you, said Binya, and then the storm broke. So the time when it grew dark, so ரொம்ப இருட்டாயிருச்சு, we came looking for you, அதனால் உன்னை தேடி நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பின்னியா சொன்னான். and then the storm broke, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த புயல், இந்த ஸ்டார்ம், லைட்னிங், ரெயின் எல்லாமே வந்துருச்சு, அதனால தான் நாங்கள் இந்த பில்டிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, பின்னியா சொல்கிறா. Then shall we run back together, asked Usha. I don't want to stay here any longer. சரி, shall we run back together, ஸோ உடனே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி போகலாமா அப்படின்னு ஆஸ்கர் உஷா வந்து கேட்குறா. I don't want to stay here any longer, இதுக்கு மேலே நான் இந்த பிளேஸில் இருக்க மாட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகலாமா அப்படின்னு கேட்குறா. Then we will have to wait, said Binya. The bath has fallen away at one place. It won't be safe in the dark in all this rain, so we will have to wait. ஸோ நாம் இங்கே வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த பின்னியா சொல்கிறான். ஏன்னா இந்த பாத்னா வே, அந்த வழி ஹேஸ் ஃபாலன் அவே அட் ஒன்ஸ் பிளேஸ், அந்த போகிற வழியில் ஒரு இடம் இடிஞ்சு அப்படியே கீழே அந்த மழை பெஞ்சதுனால கீழே அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. இட் won't be safe in the dark in all the rain, இந்த மலையில் இந்த நைட்டில் போகிறது வந்து இது நமக்கு சேஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லி பின்னியா சொல்கிறா. Then we may have to wait till morning, said Suresh, and I am feeling hungry. So then we may have to, நான் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ I am so feeling hungry, நான் ரொம்ப பசியாக இருக்குது, நான் ரொம்ப பசியாக ஃபீல் பண்ணுறேன், காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுமா அதுக்கு அப்படின்னு சொல்லி திங்க் சொல்கிறான். அவனுடைய தாட்டு யார், சுரேஷோடைய தாட்டு. Then the wind and rain continued, and so did the thunder and lightning, but they were not afraid now. So if the wind and rain also continued, and thunder also, lightning also coming continued, but they were not afraidனா பயம் ஏன்னா இப்போ 3 மெம்பர்ஸும் இருக்காங்க, அதனால் அவங்க எதுக்குமே பயந்துக்கல. Then they have each other's warmth and confidence. ஸோ each other ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வார்மை கதகதப்பாக வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை ஊட்டிக்கிறாங்க, அதாவது நம்பிக்கையை சொல்லி ஆறுதலாக இருந்துக்கிறாங்க. ஈவன் த ரெயின்ஸ் டிட் நாட் சீம் ஸோ ஃபார்பிடிங்னா பிரைட்னிங். ஈவன் அதாவது இந்த ரூயின்ஸ் டிட் நாட் சீம்ஸ் டு, இப்போ வந்து அந்த ரூயின்ஸ் அந்த பில்டிங் பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இந்த பயம், ஃபார்பிடிங், பிரைட்னிங் அதெல்லாம் எதுவுமே தெரியல.
After an hour, the rain stopped. So, and although the wind continued to flow, it was now taking the clouds away, so that the thunder grew more distant. So after கொஞ்ச நேரம் கழிச்சு the rain had stopped. ஒன்று ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு. And then although the wind continued flow, இருந்தாலும் அந்த விண்டு வந்து கண்டினியூ பண்ணி அடிச்சுட்டே விண்டு வந்து அந்த காற்று அடிச்சுட்டே இருந்தது. இட் வாஸ் நவ் டேக்கிங் த கிளவுட்ஸ் அவே. கிளவுட்னா அந்த மேகத்தை. இப்போ வந்து அந்த மழை நின்றுச்சு, காற்று அடிக்கிறதுனால அந்த மேகத்தை வந்து வேறு பக்கம் கொண்டு போகுது, அந்த காற்று அப்படியே தள்ளிட்டு போகுது. ஸோ த தண்டர் க்ரோ மோர் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் அந்த தண்டர்னா இடி, அந்த சவுண்டு வந்து அந்த மேகம் வந்து வேறு பக்கம் போனதுனால அங்கே மழை பெய்கிற அந்த சவுண்டு, அந்த ஒரு இடியோட சவுண்டு ரொம்ப லாங்காக ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு, தூரத்துலேருந்து தான் கேட்க ஆரம்பிக்குது. Then the wind to moved on and all was silent. So suddenly wind வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிடுச்சு, எல்லாமே இப்போ நார்மல் சைலண்ட்டுக்கு வந்துருச்சு. The towards dawn the whistling thrush I began to sing. The dawn அந்த விடிய காலம் இப்போ வந்து towards dawnனா அந்த sunlighting enter the ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லைட்டு அப்போ வந்து சூரிய ஒளிச்சம் டக்குன்னு வெளியே வரும்ல, அந்த தான் டான். விடியற் பொழுதில் அந்த விஸ்லிங் தர்ஸ் அந்த பேர்ட்ஸ் வந்து இப்போ சிங் பாட்டு பாட ஆரம்பிக்குது அந்த விடியற் காலத்தில். இட் ஸ்வீட் ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளட்டர் த ரெயின் வாஸ் ட்ரீம்ஸ் வித் தி மியூசிக். ஸோ அந்த சிங்கு வந்து அந்த பாட்டு வந்து எப்படி இருக்குன்னா, ப்ரோக்கன் நோட்ஸ் ஃப்ளட்டர் த ரெயின் வாஸ் த ருயின்ஸ் வித் மியூசிக். அந்த பிளட் அந்த வெள்ளம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே இது அடிச்சுட்டு அந்த ரூயின் பில்டிங் அடிச்சுட்டு போகும்போது போன மாதிரி எப்படி இருந்துச்சு அந்த பாட்டு வந்து, அதெல்லாம் மறந்து போய் அதனுடைய மியூசிக்கே அப்படி இருந்துச்சாம்மா. ரெயின் வாஸ்டு அந்த மலையெல்லாம் அந்த மலையால் அந்த பிளட் வெள்ளத்தை அந்த ப்ரோக்கன் ட்ரீன்ஸ் பில்டிங் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அடிச்சுட்டு போன மாதிரி இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லெட்ஸ் கோ செட் உஷா. ஸோ சடன்லி லெட்ஸ் கோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறா. கமான் செட் சுரேஷ் ஐ ஹங்க்ரி, நம்ம சேர்க்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். அட் இட்ஸ் க்ரோ லைட்டர். As it grew lighter, they saw the plum tree stood upright again, although it has lost all its blossoms. They stood outside the rings on the brow of the hill, watching the sky grow pink. A light breeze had sprung up. So, as it grew lighter, they saw the plum tree stood upright again. So, நாம முன்னாடி பார்த்தோம் plum tree வந்து நல்லா வளைஞ்சி பெண்டாயி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக க்ரோ ஆகிருக்குது. அண்ட் தென் ஆல்தோ இட் ஹேஸ் லாஸ்ட் ஆல் த பிளாசம் இப்போ என்னாச்சுன்னா அதனோட பிளாசம்ஸ்னால் அந்த மொட்டுகள் பட்ஸு அந்த மலர் பூவெல்லாமே கீழே கொட்டிருச்சு. ஏன்னா மலையில் காற்றடிச்சு ஃபுல்லாகவே எல்லாமே அந்த பூவெல்லாம் கொட்டிருச்சு. தென் த ஸ்டுட் அவுட் சைட் ரெயின்ஸ். ஸோ இவங்க எல்லாம் எப்போ பார்க்கும்போது ஒன்று அவுட் சைட் அந்த இடிபாட்டுகளுடைய அந்த பில்டிங்க்கு வெளியில் போய் நின்றுட்டு பார்க்குறாங்க. ஆன் த ப்ரோ ஆஃப் த ஹில், அந்த ஹில் மேலே ப்ரோ ஆஃப் த ஹில், வாட்சிங் த ஸ்கை க்ரோ பிங்க். ஸோ இயர்லி மார்னிங் யூ வாட்சிங் த ஸ்கை. அந்த ஹில் அந்த மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ஒரு அப்படியே பிங்க் கலரில் அப்படியே சூரியன் உதைக்கும் போது அந்த பிங்க் கலர்லாம் இருக்கும். லைட் ப்ரீஸ் அண்ட் ஸ்ப்ரிங் அப், அந்த காலையில் தென்றல் வந்து அப்படியே வீசிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து இவங்கெல்லாம் அந்த பில்டிங் வெளியில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. When they were some distance from the ruins, Usa looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." ஸோ அந்த கொஞ்ச நேரம் அப்படியே பின்னாடி வந்துட்டு they were some distance from the ruins, அந்த ruinsக்கு வந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது some டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு உஷா திரும்பி பின்னாடி பார்த்துட்டு can you see something there behind the wall, அந்த வாளுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிறத பார்த்தீங்களா, பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறா. இட் இஸ் லைக் ஹேண்ட் வேவிங், இது ஒரு ஹேண்ட் வேவிங், கையை பாய்ன்னு சொல்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக், யாராவது போகும்போது பாய்ன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஹேண்ட் வேவிங் இருக்க மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறா. தென் ஐ கான்ட் சி எனி திங் செட் சுரேஷ். ஸோ அங்கே எதுவும் என்னை பார்க்க முடியல, எதுவும் இல்லை அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். இட் இஸ் ஜஸ்ட் அ டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ செட் பின்யா. இட் இஸ் அ டாப் ஆஃப் த ப்ளம் ட்ரீ அப்படின்னு யார் சொல்கிறா, பின்யா சொல்கிறா. அது வந்து அது மேலே அதாவது ப்ளம் ட்ரீயோட டாப்பு அதை வந்து இப்படி ஆடிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி அந்த ஷேடோ தெரியும். ஸோ அதை அப்படி சொல்கிறா. தென் they were on the path leading across the saddle of the hill. saddle அதான் ரெண்டு பகுதிக்கும் கீழே இறக்கமாக இருக்கும்ல, மலைக்கும் கீழே இறங்குற மாதிரி, அந்த பக்கம் கீழே இறங்குற மாதிரி சேடில் முகட்டிலேருந்து கீழே இறங்குற மாதிரி அந்த பிளேஸுக்கு போயிட்டாங்க. குட் பை வாய்ஸ் ஆன் த விண்ட். குட் பைன்னு சொல்லி அந்த வாய்ஸ் இந்த விண்டு வந்து சொல்கிற மாதிரி அவளுக்கு கேட்குதாம்மா.
Who said goodbye? Asked Usha. யார் சொன்னாங்க goodbye? Usha suddenly asked to Binya and Suresh. Not I, said Suresh. Not I, said Binya. நான் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பின்யாவும் சுரேஷும் சொல்கிறாங்க. ஐ ஹியர் சம்மன் காலிங். யாரோ என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி உஷா சொல்கிறா. இட்ஸ் ஒன்லி த விண்டு, இட்ஸ் ஒன்லி த விண்டு. இது காற்று தான், அந்த மாதிரி விண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உஷா லுக்டு பேக் அட் த ruins. Suddenly உஷா turned and looked back the ruins. அந்த இடிபாடு பார்க்குறா. The sun had come up and was the touching of the top of the walls. The touching up top of the walls. So suddenly அந்த சன்னோட லைட் வந்து சன்லைட் வந்து the top of the walls, அந்த பில்டிங்கோட வால்ஸ் மேலே படுது. அதுக்கப்புறம் the leaves of the plum tree sown. அந்த லீவ்ஸ், அந்த ஃப்ளம் ட்ரீயோட லீவ்ஸில் அந்த சைனிங் அப்படி தெரியுது. அந்த சன்லைட் பட்டோன்னா சைனிங் அப்படி பளபளக்குது அந்த ப்ளம் ட்ரீயோட லீவ்ஸ் வந்து இலையில். த த்ரெஸ் அட் த சிங்கிங். த த்ரெஸ் அந்த போர்ட்ஸ் வந்து அந்த ட்ரீ மேலே அங்கே உட்காந்துட்டு சிங்கிங் பாட்டு பாடிட்டு இருக்கு. தென் கமான் செட் சுரேஷ், ஐ ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்கிறான். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு உஷா ஹேட் த காலிங் ஆர் வாஸ் ஜஸ்ட் த விண்ட். ஸோ இது வந்து உஷா ஒன்று ஹேர்டு த சவுண்டு, குட் பைன்னு அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு அவருக்கு. ஹேர்டு தம் காலிங், யாராவது கூப்பிட்றாங்களா, இல்லை வாஸ் இட் ஜஸ்ட் எ விண்டா, இது ஒரு காத்தா, அந்த மாதிரி விண்டா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளேயே அப்படியே தோணிகிட்டே போயிட்டுருக்கா. ஸோ இட் இஸ் அ ஸ்டோரி ஃபினிஷ்டு. இட் வாஸ் அ ப்ரோஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ இட் வாஸ் ஒன் பிரைட்னர், ஒரு எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அந்த சுச்சுவேஷனை மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப பயந்துக்கக்கூடாது. உங்களுடைய போல்ட்னஸ், உங்களுடைய கரேஜ்னஸ் தான் அந்த இடத்த பார்த்தோம். ஸோ நீங்கள் கூட்டமாக இருக்கும்போது சரி, தனியாக இருக்கும்போது சரி, உன்னுடைய போல்ட்னஸ் நீ எப்படி இருக்கியோ அந்த இடத்த, அது மாதிரி பயம் இருக்கும், இருந்தாலும் அதை எப்படி ஹேண்டில், அந்த பயம் இல்லாமல் அந்த சுச்சுவேஷன் நீ ஹேண்டில் பண்ணணும். இன்னும் பயத்தோடு நீ பண்ணினா பதட்டத்தில் அது எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த நீ பயம் இருந்தாலும் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும் நீ பண்ணினா எல்லாமே கரெக்டாக போகும். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ப்ரோஸ். அண்ட் தென் ஐ கிவ் த ஹோம்ஒர்க். ஸோ கொஸ்டின் ஆன்சர் அண்ட் சூஸ் இட் த ஃபுல் க்ளோசரி, 3 க்ளோசரி அண்ட் choose it. So question answer 2 mark only, 5 2 mark questions. I also send the Google Classroom with answer. You read and write a test. Okay, I hope that you are understand this lesson. If you like this video, you like and subscribe. Thank you.